வாங்க அன்பு துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் ஏப்ரல் 1க்கு பிறகு இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் சனி பாக்கியஸ்தானத்திலும் குரு லாபஸ்தானத்திலும் இருக்கும் காரணத்தால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலும் ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே வேளை துலாமை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதம், சுவாதி விஷாகம் 1, 2, 3 பாதம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கிரக நிலை பஞ்சமிஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சந்திரன் சூரியன், சனி பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருது. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வர வேளையில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா, அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே உங்கள் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. பொது பலன்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. அது வேளையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. இந்த வழிகாட்டுதல், அதாவது உங்களோட வழிகாட்டுதல் மூலியமா அவங்க ஏற்றங்களை பெற வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் இந்த கால நேரத்தில் பெயரையும் புகழையும் பெறதுக்கான கால நேர சூழல் எல்லாமே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா அரசு வேலைகளாக இருந்தாலும் சரி, தனியார் வேலைகளாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆளுமை சிறப்பாக வெளிப்படும். இந்த ஆளுமை சிறப்பாக வெளிப்படுற காரணத்தால் உங்களோட ஏற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலையில் பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே போல் உங்களோட நிலை ரீதியாக, அதாவது பதவி ரீதியாகவும் உங்களுக்கு உயர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த கால நேரத்தில் முன்பை விட ஆர்வமாக செய்வீங்க. இப்படி முன்பை விட ஆர்வத்தை அதிகமாக அங்கே வைக்கிறப்ப என்னாங்கன்னா அந்த தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக போகும். இப்படி தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக போகிறப்ப என்னாங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த இரண்டும் சார்ந்து உங்களோட பொருளாதார நிலை மேம்படும். பொருளாதார நிலை மேம்படுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி, அதாவது தொழில் வியாபாரம் விருத்தி அடைவதற்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர பொருளாதார நிலையை வைத்து நீங்கள் பொண்ணா பொருளாக மனையாக வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்பகரமாக இருக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேம்படுற வாக்கில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார நிலையை நீங்கள் சேமிப்பாக மாற்றி வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு அவசியமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை போன்ற பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த கால நேரத்தில் தெய்வம் சார்ந்த காரியங்கள், அதாவது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையும் உங்களுக்கு உங்களோட நிலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் போக வேண்டியது, அதாவது வண்டி வாகனங்களில் போகிறப்போ கவனம் அதிகமாக தேவை. வண்டி வாகனங்களில் போகிறப்போ அந்த கவனமான போக்கானது தான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைப்பை அதிகமாக போடுங்க. அந்த உழைப்பை சார்ந்த பலன்கள் உங்களுக்கு அதிகமாக வரும்.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைக்க வேண்டியது உங்களுக்கு உங்களோட கடமையாக இருக்கவே இல்லை. நீங்கள் உழைத்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு பிற துறைகள்லையும் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரை அங்கே தாய் தந்தையோட உறவுகள் அப்படிங்கிறது சீராக இருக்கும். இந்த உறவுகள் சீராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுலா போன்ற விஷயங்களை போவீங்க. அந்த சுற்றுலா போன்ற விஷயங்களை சார்ந்து உங்களுக்கு மன நிறைவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்படி மன நிறைவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கவில்லை. மன நிறைவு சார்ந்து நீங்கள் வெற்றிகளையும் அதே போல் மன நிம்மதி தெளிவான மனதோடு நீங்கள் உழைத்து மேலும் மேலும் வெற்றிகளை ஈட்டுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எளிமையான பரிகாரங்களை தான் சொல்லுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் குல தெய்வத்தை வழிபடுங்க. குல தெய்வத்தோடு சேர்த்து முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப என்னாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமைகளில் அதனோட அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் அதிகமாக கிடைக்குன்ட்டு, அது மேலும் மேலும் பெருகிறதுக்கும் நம்ம இங்கே வந்து உங்களுக்கு சிறு தடைகள் தாமதங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பிரச்சனைகள் வந்து வெளியே வரணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குல தெய்வத்தின் அருளும் ஆசையும் தேவைப்படுது. குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் வெல்லம் எள் போன்றவற்றை வைத்து வணங்குங்க. வணங்குறது மட்டும் இல்லாமல் இது யாரைக்கு வைத்து வணங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா காகம். குறிப்பாக காகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எள் வெல்லம் பச்சரிசி சாதம் இதெல்லாம் வச்சு வணங்குறப்ப காகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வாகனமாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் சனி பகவானுக்கே வந்து படைக்கிற மாதிரி ஒரு அர்த்தமாகும். இதனால் என்ன ஆகுனா சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல கிரக நிலையாக பார்க்கப்படுறார் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அருளும் ஆசையும் உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும். அதே போல் சனி பகவானானவர் பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே உதவிகளையும் ஏற்றங்களை வருமாறு செயல்படுவார். அது உங்களுக்கும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக வரப்போகுது அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதம். இந்த வார கால நேரத்தில் நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான ஒரு சூழல் நிலவும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏற்றம் முன்னேற்றம் அதே போல் எப்படி மேலே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே ஓடிட்டுருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக விட்டு கொடுத்து போங்க. அப்படி விட்டு கொடுத்து போனவர் கெட்டு போக மாட்டார் அப்படிங்கிற பல மொழிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போகிறீங்க அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெறுகிறதுக்கான கால நேர சூழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம வந்து சுவாதி நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு இதுவரை தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்க போகுது. தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கி வெற்றிகளையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு சனி பகவானானவர் மட்டும் இல்லாமல் உங்களின் குல தெய்வமும் வணங்க போகுது இந்த கால நேரத்தில். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர் வழியாக கடிதம் வழியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கழுத்தை நெரிச்சிருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதார நிலை மேம்படும். கடன் எல்லாம் குறைந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் இந்த கால நேரத்தில் செழிப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். கடன் குறையிறது மட்டும் இல்லாமல் சேமிப்பு பெருக போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்திற்கு ஒரு வெற்றியையும் ஏற்றத்தையும் சீரும் சிறப்புமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதா இந்த விஷயத்தோட முக்கியமான ஒரு சாராம்சமாக பார்க்கப்படுது. அடுத்து உங்களுக்கான கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விஷாகம் 1, 2, 3 பாதம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தைக்கு இதுவரை மதிப்பு கொடுக்காத குடும்பத்தார் கூட இப்போ உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மதிப்பு கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் ஏற்றமும், அதாவது உங்களோட மதிப்பு மரியாதை வீட்டில் மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையும் உயர்றதுக்கான
கால நேர சூழல் அப்படிங்கிறது இங்கே சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட தேவை அறிந்து செயல்பட்டு அவங்களோட மதிப்பை பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தால் நல்லா மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசுகிறப்போ அது என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு நன்மைகளை தரும். அதே போல் வந்து பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாகவும் நீங்கள் சேர்ந்து வேலை பார்க்குறப்போ அது வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நலனில் இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அக்கறைகளை காட்டுவீங்க. இந்த அக்கறைகளானது பிள்ளைகளோட வளர்ச்சி ஏற்றம் முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு